டியர் சில்ட்ரன், வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அழகு 2 பயிற்சியில் 2இல் 1க்குரிய கணக்குகளை 8, 9 மற்றும் 10வது கணக்குகளுக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம். உங்களுடைய 8வது கணக்கு 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கணக்கு முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தினுடைய ஆரம் எவ்வளவாமா 70 சென்டிமீட்டர். 70 இது எத்தனை பகுதிகளாக பிரிக்கிறாங்கன்னா 5 பகுதிகளாக 1 2 3 4 இதோட 5 பகுதியாக பிரிச்சிடுறாங்க. சரியா? அதில் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா ஒவ்வொன்றின் பரப்பளவு. இப்போ இந்த ஒரு இருக்குது இல்லையா, இதோட பரப்பளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட் சில்ட்ரன்? இப்போ நம்ம கணக்கு எப்படி போடலாம்? ஆரம் 70 சென்டிமீட்டர். பரப்பளவுக்கு முதல்ல ஃபார்முலா என்னது? θ/360 × πr². இந்த ஃபார்முலாலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? θ தெரியணும், ஆர் தெரியணும். θங்கிறது என்னது? கோணம், வட்டக்கோண பகுதியினுடைய கோணம். அதோட கோணம் தெரியணும். அப்போ கோணம் டைரெக்டாக கொடுக்கல, ஆனால் நம்மளுக்கு ஒரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த கோணத்தை 5 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ வட்டத்தின் மையத்தில் அமையும் கோணம் 360 டிகிரி. அதை 5ஆக பிரித்தா ஒவ்வொரு பகுதி எவ்வளவு இருக்குது? 72 டிகிரி. இந்த ஒரு இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குது? 72 டிகிரி. அப்போ நம்மளுக்கு θவும் கிடச்சிருச்சு, ஆரம் கிடச்சிருச்சு. நீ சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? θவுக்கு போல 72/360 பை வேல்யூ கொடுக்கறதுனால பையாவே வச்சுக்கலாம். r² ஆரம் பெருக்கல் ஆரம், அதாவது 70 பெருக்கல் 70 2 தடவை போடணும் இல்லையா? r² 270 போடணும். ரைட் சில்ட்ரன்? இனி சுருக்கி போடலாம். சுருக்கி போடும்போது எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா இதில் ஒரு மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் தனியாக போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு சுருக்கி போடுறது உங்களோட மெத்தடில் போடுங்க, நான் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் போடலாம். இப்படி இருக்கா சில்ட்ரன்? இந்த ஜீரோவையும் அடிச்சிருங்கம்மா. அடிச்சிடலாம். அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதை 36 வகைப்பட சொல்லி ஒரு 36 2 36ன்னு அடிக்கிறேன். இல்லை நான் 4 வகைப்பட சொல்லலாம், 3 வகைப்பட சொல்லலாம், 2 வகைப்பட சொல்லலாம். நான் 6 வகைப்பட சொல்கிறேன். 6 6 36, 5 6 60, 11 6 66, 12 6 72, 1 6 6, 2 6 12. அப்போ அடித்தது போக மீதி என்ன இருக்குது? ஒரு 2 இருக்குது மேலே, ஒரு பை இருக்குது, ஒரு 70 இருக்குது, ஒரு 7 இருக்குது இல்லையாம்மா? நான் என்ன பண்ணுறேன் பாரு, நம்பரை மட்டும் இருக்குது. 7 14, 14 98. இந்த ஜீரோவுக்கு 0, இந்த பைக்கு பை. அப்போ 980 பை. பரப்பளவு கேட்டதுனால சதுர சென்டிமீட்டர்னு சொல்லி எழுதுகிறோம். அடுத்து 9வது கணக்கு. 9வது கணக்குமா இங்கே இருக்குது. ராமு தனது வீட்டின் தரைப்பகுதியில், அதாவது ராமு அப்படிங்கிறவர் கீழே ஃப்ளோருக்கு டைல்ஸ் ஒட்டுறாரு. அந்த டைல்ஸோட ஷேப் ஸ்கொயராக இருக்குது. ஆனால் அதில் இந்த மாதிரி ஒரு வட்டக்கோண பகுதி மாதிரி ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு கலர் அமைப்பில், இந்த பக்கம் ஒரு கலர் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. அப்போ இதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. இப்போ வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவு θ/360 × πr². நம்மளுக்கு ஆர் வேணும், அப்புறம் என்ன வேணும்? θ வேணும். இதில் நம்ம என்ன அசம்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சதுரத்தினுடைய அந்த பக்கமானது இந்த வட்டக்கோண பகுதி இருக்கு இல்லையா, அதனுடைய ஆரமாக அமைகிறது. அப்போ இதனுடைய பக்கம்னாலும் 30 தான், இந்த வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம்னாலும் எவ்வளவு தான்? 30ன்னு நீ கன்க்ளூஷனுக்கு வந்துடணும். அடுத்து நம்ம கோணம் வேணுமே. கோணம் சொல்லும்போது இதை யோசிச்சு பாருங்கள். இந்த டானா மாதிரி செங்குத்தா அமையறதில் அமையிற கோணம், இந்த டானா மாதிரி செங்குத்தா அமையறதுல கோணம் எவ்வளவு இருக்குன்னா 90 டிகிரி. அப்போ இந்த இடத்துலையும் இந்த 2 பக்கம் சந்திச்சுக்குது இல்லையா? அப்போ இந்த இடத்துல இருக்கிற கோணம் எவ்வளவு இருக்குது? 90 டிகிரி. இப்போ நம்மகிட்ட இருக்குது, கையில் என்ன இருக்குது? ஆரம் 30 சென்டிமீட்டர். அதாவது சதுரத்தினுடைய பக்கம் அந்த வட்டக்கோண பகுதியினுடைய ஆரமாக அமைகிறது, அது 30 சென்டிமீட்டர். வட்டக்கோண பகுதி இந்த ஆங்கிள் டானா மாதிரி அமையதுனால அது எவ்வளவு? 90 டிகிரி. 2 இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம்? பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அது ஒரு லைன் எழுதிக்கிங்க. சதுரத்தின் பக்கம் ஈக்குவல் டு வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம், அது 30 சென்டிமீட்டர். θ = 90 டிகிரி. ஃபார்முலா போட்டுக்கலாம். θ/360 × πr². அவங்க கணக்கில் பைக்கு போல் 3.14 வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ θவுக்கு போல் 90/360 × பைக்கு போல் 3.14 × r² 30 பெருக்கல் 30 போட்டலாமா? இந்த ஜீரோவையும் நான் அடித்து விட்டுட்டேன். இங்கே ஓரம் போகும்போது 4 36ன்னு அடிச்சிட்டேன். இந்த 2 2 4, இங்கே ஓரன் 2 மிச்சம் 1, இங்கே வரும்போது 5 ஆயிடுதா? 5லேருந்து
சரி, இங்கே ஒரு 2 2 மிச்சம் 1, இங்கே வரும்போது 11 I 2 10 மிச்சம் 1 7 2 14. மறுபடி இந்த 2டையும் இந்த 30 அடிக்கிறேன். அப்போ அடித்தது போக மேலே ஒரு 1.57 ஒரு 15 ஒரு 30 இருக்கா? இதையெல்லாம் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 706.5 சதுர சென்டிமீட்டர் வரும். உங்களோட இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு பார்த்தீங்கன்னா மைய கோணம் 45 டிகிரி. அவங்க சொல்லிட்டாங்க கோணம் வந்து 45 டிகிரி, ஆரம் கொடுத்துட்டாங்க. 8 சம அளவுள்ள வடிவ கிரானைட்டுகளை கொண்டு படத்தில் ஒட்டி காட்டியுள்ளவாறு வட்டம் உருவாக்குறாங்க. அதில் 8 பகுதி இருக்குது. ஒவ்வொன்றின் பரப்பை காண்க. இந்த இடத்துல பைக்கு போல் 22/7 வச்சுக்க சொல்லிட்டாங்க. இவங்க வட்டக்கோண வடிவ கிரானைட் கல்லினுடைய மைய கோணம் 45 டிகிரின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. டீட்டா ஆரம் 6 வந்து 56 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து பைக்கு போல் 22/7 வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஓகே, ரைட் சொல்கிறேன். அடுத்து பரப்பளவுக்கு ஃபார்முலா θ/360 × πr². அம்மா டீட்டாக்கு போல் 45/360 பைக்கு போல் 22/7 ஆரம் 6 தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 56 கொடுத்துருக்காங்க. 56 பெருக்கல் 56 எப்படி அடித்து போடுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல நான் 5ஆவே பட சொல்கிறேன். 9 5 45, இதில் 7 5 35 மிச்சம் 1. இங்கே வரும்போது 10 ஆயிருமா? 10ல் 2 10 அடித்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா இதை 9 8 72 இதோட விடுங்க. 95 45 72 5 போட்டாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இங்கே அடிக்கிறேன். 1 7 8 7 56, இங்கே 1 8 9 8 72 அடித்து போட்டுறோம் இல்லையா? அப்போ மீதி என்ன இருக்குது? மேலேருந்து இந்த 9 அடிச்சிட்றோம். தனியாக எழுதி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அடித்தேன்னு சொல்லி. என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே 95 45, இதில் 7 5 35 மிச்சம் 1. இங்கே வரும்போது 10ல் 2 10. நம்ம இதை முடிச்சுட்டே அங்கே போயிடலாமே. அதாவது லெஃப்ட்னா லெஃப்ட்லேருந்து, ரைட்னா ரைட்லேருந்து ஒரு போஸ்ட் அடிச்சுட்டு போகலாம். முடிக்கலைன்னா அடுத்தது போகலாம். அந்த மாதிரி போடாது. இது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் போட்டுட்டு இங்கே போடுங்க. ரைட்மா? ஓரம் பொம்பா 8 72. இங்கே வாங்க. 1 8 7 8 56, 1 7 1 7. இப்போ மீதி 22 56 இருக்குதா? 2 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 1232 சதுர சென்டிமீட்டர். இந்த மாதிரி போடுங்க. சரியா? இப்போ எது அடித்தாலுமே முதல்ல ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கோ அல்லது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கோ வாங்க. முடியலைன்னு சொன்னால் ஒன்று ஸ்கிப் பண்ணி போகலாம். அப்போ விட வந்து எவ்வளோ வருது? 1232 சதுர சென்டிமீட்டர். தேங்க்யூ.